உலகத் தரத்தில் 23 கோடி ரூபாய் செலவில் கொண்டுவரப்பட்ட திட்டம் மாநில தலைநகரை சிங்கார சென்னையாக்குவதில் இதுவும் ஒரு அங்கம். அதுதான் அடையாறு பூங்கா திட்டம். அந்த பூங்காவின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி. சென்னையின் சுற்றுப்புறச் சூழல் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் அடையாறு ஆற்றின் முகத்துவார பகுதி அருகில் 100 கோடி ரூபாய் செலவில் உலக தரத்திலான பூங்கா அமைக்க கடந்த 2007இல் தமிழக அரசு திட்டமிட்டது. 358 ஏக்கர் நிலப்பரப்பில் திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 58 ஏக்கர் நிலப்பரப்பில் 23 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று கடந்த 2011 ஜனவரி மாதம் திறக்கப்பட்ட அடையாறு பூங்காவுக்கு தொல்காப்பிய பூங்கா என அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி பெயர் சூட்டினார். இந்த பூங்காவில் மூலிகைகள் உள்ளிட்ட 172 வகையான 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட செடிகள், 27 வகை மீன்கள், 91 பறவை வகைகள் உள்ளன. இங்குள்ள செயற்கை குளங்கள், நீரூற்றுகள், பசுமை மாறா காடுகள் பார்ப்பவர்களின் மனதை மயக்க வைக்கும். சென்னை நகரின் அழகிய அடையாளமாக திகழக்கூடிய அடையாறு பூங்காவில் இப்போது மயான அமைதிதான். காரணம், பொதுமக்கள் இந்த பூங்காவை பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் குழுவாக வந்தால் மட்டுமே நுழைவு கட்டணத்துடன் அனுமதிக்கப்படுகின்றனர். காலை மாலை நேரங்களில் நடைப்பயிற்சிக்கு ஓய்வு எடுக்க அமைதியான இடமாக திகழும் அடையாறு பூங்காவில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது சுற்றுப்புறத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கை. அடிக்கடி இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். போகும்போது அந்த பார்க்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இவ்வளோ கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. இப்போ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் சும்மா ஸ்கூல் பசங்க இவங்களை மட்டும் போகிற மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணி வச்சுருக்காங்க. அது இப்போ வாக்கிங் அலோவ் பண்ணால் கூட நிறைய பேர் பெரியவங்க வயதுங்களாம் இங்கே பக்கத்தில் வாங்க நம்மளுக்கு யூஸாக இருக்கும். இது என்னமோ ஒரு காட்சி பொருள் மாதிரி இருக்குது. உள்ள 52 ஏக்கர் அதை சொல்கிறாங்க இடம், மொத்த இடம். இது வந்து இப்போ உள்ள நிறைய அரியவகை மூலிகை அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, செடிகள்லாம். இதை யூஸ் பண்ணியாச்சுன்னா, திறந்து விட்டாச்சுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெயில் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2007 வந்து இங்கே இருந்த நிறைய குடிசைகளையெல்லாம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அதை இடிச்சிட்டு தொல்காப்பியர் பூங்கான்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. பூங்காவும் ரெடி பண்ணியாச்சு. பட் 2007 இது வரைக்கும் அதை வந்து திறக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறைய மரங்கள், பொதுமக்கள் வாக்கிங் போகலாம், வயசானவங்க நல்ல இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம். அதுக்கு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து போகலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அளவு இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு பூங்காவை வந்து இவ்வளோ செலவு பண்ணி செஞ்சும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் வேஸ்ட்டாக அப்படியே இருக்கிறது வந்து பொதுமக்களுக்கு பயன்படாமல் இருக்குது. சென்னையில் உள்ள அனைத்து பூங்காக்களிலும் பொதுமக்கள் தாராளமாக சென்று வரும் நிலையில் கோடியை கொட்டி உருவாக்கப்பட்ட அடையாறு பூங்காவிற்கு மட்டும் தடை விதித்திருப்பது ஏன் என்பதுதான் இங்குள்ள பொதுமக்களின் கேள்வி. தந்தி டிவி செய்திகளுக்காக ரமேஷ்குமார்.